ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்தோட பேர் வந்து இசாப் பராபர். இந்த படத்துடைய இயக்குனர் அஸ்வினி தீர். இவங்க பெண் இயக்குனர். இயக்குனர் என்ன பெண் இயக்குனர் பெண் ஆண் இயக்குனர் சொல்கிறதுன்னு கேட்கலாம். பட் இருந்தாலும் இவங்க ஒரு பெண் இயக்குனர். அது வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் வந்து மாதவனை வச்சு இவ்வளோ பெரிய படங்கள் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து ஜியோ ஸ்டுடியோ மெயினாக எஸ்பி சினி கார்பரேஷன் 2 பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் மாதவன், நீல் நிதிஷ் முகேஷ், அப்புறம் வந்து கீர்த்தி குல்கர்னி ஆகியோர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் நம்ம ஊர் சுகுமார். அவர் தான் வந்து ஒளிப்பதிவாளர். சுகுமார் தான் ஒளிப்பதிவாளர் இந்த படத்துக்கு. ஸோ இந்த படம் டைரெக்டாக லாஸ்ட் இயர் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து 55th இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாவில் கோவாவில் வந்து ஸ்க்ரீன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நேரடியாக இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. ஜி5 ஒரிஜினல் ஃபிலிமாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்ப்போம். ஆர் மாதவன் வந்து மனைவி இல்லாதவர். அவருக்கு ஒரு 6-7 வயசில் ஒரு பையன் இருக்கான். அவர் டிக்கெட் கலெக்டராக இருக்கார். ஆனால் அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டவர். அதுக்கான படிச்சுட்டு இருக்காரு. அவங்க அப்பாவை இறந்து போனதுனால அந்த டிக்கெட் கலெக்டர் வேலையை வந்து அவர் கொடுத்துருக்காங்க. டிக்கெட் கலெக்டர் வேலையை கூட ரொம்ப கரெக்டாக கணக்குகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அவர். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறார். என்னென்னா, ஒரு பேங்க் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க்கு ஒவ்வொரு வருஷமும் கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை இப்போ 7ஆம் தேதி வந்து எல்லாருக்கும் முடியுதுன்னு சொன்னால் அந்த 7ஆம் தேதி முடிகிற இன்ட்ரெஸ்ட்டை 8ஆம் தேதி கொடுக்குறாங்க. அப்படி ஒரு நாளைக்கான வட்டியை வந்து தள்ளி கொடுக்கறதுனால அந்த பேங்க்கு எவ்வளோ ரூபா ரொட்டேஷன் பண்ணுது, எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குது. ஆஸ் பர் தி ஆர்பிஐ ரூல் அப்படி பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது எப்படி கண்டுபிடிக்க போகிறாருன்னா, அவருடைய அக்கௌண்ட்டில் 27 ரூபா 50 பைசா காணா போச்சு, எக்ஸஸாக போயிருக்குன்றதுனால அதை கேட்டு கண்டுபிடிச்சி அதற்கான ரீஎம்பர்ஸ்மெண்ட்டும் வாங்கி அதுக்கு கிஃப்ட்டும் வாங்கிடுறாரு. ஸோ இப்படியான விஷயங்களில் சண்டை போகிற ஒருத்தர் இப்போ ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனியான கார்ப்பரேட் பேங்க் அந்த பேங்க் மேலே இந்த பிரச்சனையை வந்து ஸ்கேமில் கொண்டு வர்றார். இதனால் அவர் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், அதனால் அவருடைய அரசியல் இடர்பாடுகள், மிரட்டல்கள், இப்படி பல விஷயங்களை பற்றி இந்த படம் பேசுது. இதுலேருந்து அவர் எப்படி தப்பிச்சான்றது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ ஆர் மாதவன் ஒரு டிக்கெட் கலெக்டராக, ஒரு மிடில் ஏஜ்டு ஃபாதராக ரொம்ப அழகாக அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கார் அவர் பார்க்குறதுக்கு. படத்தின் இயக்குனர் வந்து பெண் இயக்குனராக இருக்கணும்னா என்னமோ தெரியல, மாதவனை ரசித்து எடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஆள் வெயிட் போட்டோம்னு இருந்தால் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஸோ அதுவே வந்து இந்த படம் பார்க்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆடட் விஷயம். அதுக்கப்புறம் மாதவன் இது மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ஏற்கனவே வந்து பண்ணியிருக்காரு. அதை பற்றி பின்னாடி பேசுவோம். இந்த படத்தில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இன்னும் அது இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். குறிப்பாக அந்த கணக்கு பற்றி சொல்கிற காட்சிகள், கணக்கை பற்றி பேசுகிற காட்சிகள், அதே போல் கோவப்பட்டு நேராக ஸ்டேஷனில் போய் பேசுகிற விஷயம், இந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே ரொம்ப கண்ட்ரோல்டாகவும் அதே போல் ஒரு காமன் மேனாக இருக்கிறதுனால தேவையில்லாத கோவப்படக்கூடாது. முடியாத இடம் இருக்கு இல்லையா, முடியாத இடம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறான்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹீரோயினாக கீர்த்தி குல்கர்னி. இவங்களுடைய கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணு பார்க்க போய் பையனை செலக்ட் பண்ணி எல்லாம் ஓகேன்னு சொல்லும்போது அவருக்கு பொண்ணுக்கு வந்து பெருசாக அக்கௌண்டன்சி பற்றி பெருசாக தெரியலன்றதுக்காக வேணான்னு சொல்லப்பட்ட ஒரு பெண் இன்றைக்கு ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக இருக்காங்க. இவருடைய கேஸை அவங்ககிட்ட தான் வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. இதுக்கு நடுவில் இவங்க 2 பேரும் ட்ரெயினில் மீட் பண்ணுற விஷயம்லாம் ரொம்ப இயல்பான க்யூட்டான ஒரு லவ் ட்ராக்கு, ஒரு ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படம் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம், ஒரு நாள் நம்மளுடைய பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் லேட்டாக கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா. இதை வந்து அதை கணக்காக சொல்லி ஒரு சீன் விவரிக்கிற சீன் ஒன்று இருக்குது. அந்த சீன் ரொம்ப அழகாகவே எக்ஸ்ட்ரானரியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரெசென்ட் பண்ண சீனில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என்ன போகுது, எனக்கு 15 ரூபா வரப்போகுது, அது வரதுனால என்ன ஆகிடப்போகுதுன்ற மாதிரி ஒரு கீழே இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு வாட்டி ஒரு மாதத்துக்கு 15 ரூபான்னா அந்த மாதிரி 2 கோடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கறத பற்றி யோசிக்கணும் இல்லையா. இது நம்ம சங்கர் படத்தை கதை மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் 5 பைசா திருடினா தப்பானா இதில் 5 பைசா 5 கோடி பேர் 5 வாட்டி திருடினா தப்பானா தப்பு மாதிரி தான் தோணுது இல்லையா. அந்த மாதிரி விஷயந்தான். ஸோ ஏன் எங்கே தப்பு நடந்தாலும் அது நேர்மையாக கேட்கறதுக்கான தைரியம் உள்ள ஒரு மாதவனால் ஒரு பெரிய கார்ப்பரேட்டை வந்து பேசினோன்னா அது எப்படி வந்து இவங்க டீல் பண்ணுறாங்கன்றது இருக்கு இல்லையா. இங்கே தான் வந்து கன்ஃபன்ட்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அந்த கன்ஃபன்ட்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் இவங்க வந்து திரைக்கதையில் மிகப்பெரிய கோட்டை ஓட்டுருக்கான்னு சொல்லணும். நீல் நிதிஷ் முகேஷ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு எக்ஸ்ட்ராவன்ஸான ஒரு பணக்காரர், திமிர் பிடிச்ச ஒரு மாதிரி இடியாட்டிக்கான ஒரு கார்ப்பரேட் முதலாளி, பேங்க் ஓனர் அப்படின்னு தான் காட்டப்படுதே தவிர, இதனால் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பணத்தெல்லாம் எடுத்துன்னு போய் சேர்த்து வச்சு ஒரு ரூமில் போட்டு வச்சுருக்கிறாரு. அந்த ரூமில் போட்டு வச்சு 1500 கோடி இருக்குதுன்னு காட்டுறாங்க. இது வந்து இதெல்லாமே கொஞ்சம் ஃபிக்ஷியஸாகவும் ஒரு மாதிரி
ஃபேண்டசைஸை பண்ணக்கூடிய விஷயமா இருக்க தவிர இந்த பணத்தை எப்படி அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டியிருந்தா இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். அதே போல் நீல்முத்தி முகேஷ் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப வந்து கார்ட்போர்ட் தனமாக இருக்குது. அதே நேரத்தில் அதுக்கு அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் ரொம்ப போராக இருக்கிறதுனால என்ன இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் தோணுதே தவிர வேறு எதுவும் தோண மாட்டேங்குது. ஸோ இவர் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த சீன்ஸில் வந்து ஒரு பெரிய டஃப் கொடுக்க போகிறாரு, ஒரு ஹீரோவுக்கு ஒரு பெரிய செக் வைக்க போகிறான்னு நினச்சா வழக்கமாக நம்ம முதல் படத்தில் வர மாதிரி என்னென்னலாம் வந்துச்சோ அது எல்லாமே இந்த படத்துலையும் வருது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பாவம் நீல் முகேஷ் அவருக்கு ஏதாவது கொடுத்து நம்மளே பொறுத்து ஊர் விட்டு அமைச்சிருவோமான்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப பாவப்பட்ட வில்லனாக இருக்கிறதுனால ஹீரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ போராடி நேர்மைக்காக போராடுற விஷயம் வரும்போது அது நமக்கு வந்து ஏறாமல் போயிடுதுன்றது தான் மிகப்பெரிய வருத்தம். ஸோ இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, இந்த படம் வந்து ஒரு டைரக்ட் ஓடிடி படம். இசாப் பராபர் வந்து நிஜமாகவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாட் தான். அந்த இன்ட்ரெஸ்டிங் பிளாட்டை வந்து அவங்க வந்து கரெக்டான திரைக்கதை பண்ணாமல் போனதுனால இந்த படம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து கடைசி ஒரு 3/4 மணி நேரம் படம் வந்து டம்மானு கீழே வந்தது. நல்ல சினிமாட்டோகிராஃபி, நல்ல நடிப்பு எல்லாம் இருந்தால் கூட புவர் ரைட்டிங் அண்ட் டுவார்ட்ஸ் த கிளைமேக்ஸில் இருக்கிற கான்சிக்யூஷன்ஸை வந்து அவங்க கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாது இந்த படத்துடைய லெட் டவுன் சொல்லலாம். பட் ஒரு வாட்டி நான் மாதவன்லாம் இருப்பேன், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, இது மாதிரி முக்கியமான ஸ்கேம், இந்த ஸ்கேமை பற்றி பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி பேசுகிறோம்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ரொம்ப இரிட்டேட்டிங் படம்லாம் கிடையாது. ஒரு 1.25 மணி நேரம் தான் ஓடுது படம். 1 hour 50 minutes 55 minutes ஓடுது. பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நான் கேபிள் சங்கர்.